டே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் ஏறி பேசும்போது சிவனேன்னு அமைதியா இருந்தவங்களை ஏதாச்சும் சொல்லி மாட்டி விட்டுருப்பாங்க. அப்படி மாட்டி விட்ட 2 இன்சிடென்ட்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இடத்துல மாட்டினது சோ ராமசாமி சார் தான். இவர் நடிகராகவும் அரசியல் விமர்சகராகவும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அரசியல் விஷயத்தை ரொம்ப நக்கலா சொல்லிடுவாரு. இவர் ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் கீழ உட்கார்ந்திருக்கும் போது ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்க ஒருத்தர் அப்ப தமிழ்நாடு சிஎம் இருந்த ஜெயலலிதா அம்மா கிட்டே மாட்டி விட்டுருப்பாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். புரட்சி தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது சோ ராமசாமி அவர்கள் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்ல எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இடத்துல மாட்டினது நம்ம லோகேஷ் கனகராஜ்னா தான். மாட்டி விட்டவர் மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்ல லோகேஷ் கனகராஜ் கதையை இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்டே மாட்டி விட்டுருப்பாரு. இந்த மாதிரி 2 months தள்ளணும் சார், ப்ளீஸ் எடுத்துக்கங்க சார் அப்படியே சொல்றாரு. ஏன்னா அப்ப இன்னும் கதை கரெக்டா பண்ணல அவரு.